சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜய் எல்லா மேடையிலும் பேசிட்டு இருக்காருல்ல, அதாவது போட்டி தீய சக்திக்கா தூய சக்திக்கான்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காருல்ல. இப்போ போட்டி பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது எல்லாரும் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க. யாரை விமர்சனம் பண்ணுறாங்க? சங்கீதாவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எதுவுமே ஒரு தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அந்த சம்மந்தப்பட்ட நடிகையோட ஒரே காஸ்டியூம் அதே மாதிரி கோல்டன் கலர் காஸ்டியூமில் ஒரு வேட்டி சட்டையில் அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக கோல்டன் கலரில் சேலையில் அவங்க அழகாக இன்னைக்கு ஏஜிஎஸ் முடிய திருமணம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்றா தம்பதி சகிதமாக போய் இறங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா மேடையில் போய் மணமக்களை வாழ்த்திட்டு ஒன்றா பார்த்தீங்கன்னா திரும்பி வராங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தனி விமானத்தில் போனது வச்சது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா பார்த்தோம். ஓப்பனாக ப்ரைவேட்டாக ஒரு திருமண விழாக்கு வெளிப்படையாகவே வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படின்னும் போது இனிமே என்னுடைய மனைவி சங்கீதா கிடையாது, என்னுடைய மனைவி அந்த நடிகை தான் அப்படிங்கிறத விஜய் டேரிங்காக சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு தான் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கணும். விஜய் சார் பண்றது எல்லாமே சங்கீதா அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரிகரை கொடுக்கும் இல்ல சார். அவங்க இந்த மாதிரி பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க போறாங்க. 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பா 2 மணி நேரம் ஒளிபரப்பாகிற மாதிரி ஒரு பேட்டியை சங்கீதா ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரபலமான நெறியாளருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மிக விரைவில் யூடியூப்ல வரப்போகுது. அதாவது அதுல என்னன்னா அவங்க ஏன் அந்த பேட்டியை கொடுக்குறாங்க, அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா உண்மை முகத்தை சாயத்தை வெளிக்க வச்சணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து நீங்க பாருங்க, நடக்க போற கூத்துக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வினோதமான பல விஷயங்கள், இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய பல தகவல்கள் விஜய் பத்தி வருது. ஆதாரங்களோட மனைவி வெளியிடுறதுக்கு ரெடியா இருக்கான். பேட்டி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மிக பரபரப்பா ஆகப்போகுது. தமிழ்நாட்டு வரலாறுல இந்த அரசியல்ல விஜய் பேசப்படுறாரோ இல்லையோ, இந்த பொண்டாட்டி சண்டையில பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பேசப்பட போறாரு. நிச்சயமா இது ஒரு பரபரப்பான வழக்கா கண்டிப்பா மாறப்போகுது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஆஸ்கர் மூவிஸ் படிச்ச பாலாஜி பிரபு சார் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சங்கீதா அவர்கள் பெட்டிஷன் போடும்போது ஒரு நடிகையோட விஜய் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே நடிகையோட விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு கல்யாணத்தில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த டைம்ல 2 பேரும் ஜோடியா ஒரே கார்டில் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல போட்டு வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது விஜய் எல்லா மேடையிலும் பேசிட்டு இருக்காருல்ல, அதாவது போட்டி தீய சக்திக்கா தூய சக்திக்கான்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காருல்ல. இப்போ போட்டி பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது எல்லாரும் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க. யாரை விமர்சனம் பண்ணுறாங்க? சங்கீதாவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எதுவுமே ஒரு தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த சம்மந்தப்பட்ட நடிகையோட ஒரே காஸ்டியூம் அதே மாதிரி கோல்டன் கலர் காஸ்டியூமில் ஒரு வேட்டி சட்டையில் அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக கோல்டன் கலரில் சேலையில் அவங்க அழகாக இன்னைக்கு ஏஜிஎஸ் முடிய திருமணம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்றா தம்பதி சகிதமாக போய் இறங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா மேடையில் போய் மணமக்களை வாழ்த்திட்டு ஒன்றா பார்த்தீங்கன்னா திரும்பி வராங்க. இந்த வீடியோ இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம பேச இந்த நேரத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ இது என்ன நீங்க சொல்லுவீங்க? இப்ப ஜெயம் ரவி என்னாச்சு? ஆர்த்தி ஜெயம் ரவி பிரச்சனை பெருசா பேசப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ஒரே காஸ்டியூம் போட்டு ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா மணமக்கள் மாதிரியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கணவன் மனைவி மாதிரியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணது போனது. அதுக்கப்புறம் அவங்க மனைவி ஆர்த்தி மறுபடியும் குமுறுனது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப அதே தான் நடக்குது. அதாவது இப்ப வெளிப்படையாவே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, சங்கீதா என்னுடைய மனைவி கிடையாது அப்படிங்கிறத அவர் தீர்க்கமா வெளிப்படையாவே சொல்ல வராரு. அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டே இல்லாட்டின்னு நான் இனி என் வழியில நான் என்னுடைய வழியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே. அதாவது இது எதனால அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, மனைவி நீங்க அந்த நடிகையுடைய தொடர்பை விட்டுட்டு எங்கூட வாங்க, எங்கூட வாழுங்க, உங்களை நம்பி வந்த பெண் அப்படின்னு சொல்லி போராடி இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஆனா இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, மனைவியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த நடிகையை பாத்தீங்கன்னா மனைவியா ஏத்துக்கிட்டாரு. இனிமே அந்த நடிகை தான் என்னோட மனைவி. இது இப்ப இல்ல, இது கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்துல விஜய் வெளிப்படையாவே சொல்லிட்டு இருக்காரு, அந்த நடிகை தான் என்னோட மனைவி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தனி விமானத்துல போனது வச்சது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா பார்த்தோம். ஓப்பனா பிரைவேட்டா ஒரு திருமண விழாக்கு வெளிப்படையாவே வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படின்னும் போது இனிமே என்னுடைய மனைவி சங்கீதா கிடையாது, என்னுடைய மனைவி அந்த நடிகை தான் அப்படிங்கிறத விஜய் டேரிங்கா சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு தான் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும்.
எப்படி என்னையவா சேலஞ்ச் பண்ற, எனக்கு எதிர்ப்பாவா நீ கோர்ட்டுக்கு போற, நான் அரசியலுக்கு வந்தா என்னோட பேரை நீ கெடுத்துற போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதுக்கு பதிலடி எப்படின்னா, இப்படி கொடுக்குறேன் இப்ப என்ன செய்வேன் அப்படின்னா, இப்ப வந்து மனைவி கும்புற தானே செய்வாங்க. ஸோ இது மாதிரி விஜய் சார் பண்றது எல்லாமே வந்து சங்கீதா அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரிகரை கொடுக்கும் இல்லை சார்? அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்க போறாங்க, விஜய் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஆதாரத்தோட நிரூபிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? அதாவது எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போய் விவகாரத்து கேட்டுக்கிறது எதுக்கு அப்படின்னா, விஜயோட முகத்திரையை கிழிக்கணுங்கிறதுக்காண்டி தான் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது கரெக்டாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, முகத்திரையை இந்த நேரத்தில் கிழிக்கணும், மக்கள்கிட்ட வந்து போலி முகம் போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு அலைகிறார் விஜய் அப்படிங்கிறதுனால அவர் உண்மை முகத்தை வந்து வெளிச்சம் கொண்டு வரணும்னு தான் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. சங்கீதா, அதாவது வீட்டில் இருக்கிற மனைவியே வந்து பார்த்துக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க. பெண்களை பாதுகாப்பேங்கிறாரு, தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாப்பேங்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பேங்கிறாரு. வீட்டில் இருக்கிற மனைவிக்கே அவரால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல. பையன் அவர் சஞ்சய் அவர் வீட்டில் இல்லை, அந்த பொண்ணு வீட்டில் இல்லை, யாருமே வீட்டில் இல்லை. இந்த மாதிரி ஒரு அநியாயம் இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட பாருங்க 2021 இருந்து 6 வருஷமா வந்து விஜய் வந்து கீழ் வீட்டில் தனியா இருந்திருக்கிறாரு, அவருக்கு தனி வாசப்படி. அதே மாதிரி மனைவிக்கு பார்த்தீங்கன்னா மேல் வீட்டில் தனி வாசப்படி, அவங்க தனியா இருந்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் குள்ளையும் பேச்சுவார்த்தை கிடையாது, 2 பேரும் பேசுறது கிடையாது. 2 பேரும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சங்கீதா வந்து மேனேஜர்கிட்ட சொல்லணும், மேனேஜர் விஜய்கிட்ட சொல்லி, விஜய் வந்து மேனேஜர்கிட்ட பதில் சொல்லி அதை சங்கீதாட்ட போய் வந்து மேனேஜர் சொல்றாரு. இது எங்கேயா நடக்குமா? புருஷன் பொண்டாட்டி கிட்டத்தட்ட 28 வருஷம் வந்து காதலிச்சு திருமணம் பண்ண ஒரு பொண்ணுக்கு இப்படி வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநியாயம் தான் இது. உண்மையா சொல்ல போனா ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநியாயம், அடிமைத்தனம் தான். இதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல குமுறல்கள் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க இந்த வழக்கை போட்டுட்டு சாதாரணமாக விட்டுறலாம், இதுக்கு மேலே பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனால் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே இன்னைக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. அதாவது வழக்கை போட்டுட்டு எதுக்கு நீங்கள் இந்த நீலாங்கரை வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் சார்ந்தவர்கள் அவங்க மனைவி சங்கீதாட்ட போய் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த ரிச்சுவல் வாரியர்ஸ், இந்த அணில் குஞ்சுகள், இந்த தொண்டர்கள், ரசிகர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப கேவலமா பச்சையா பாத்தீங்கன்னா சங்கீதாவை பத்தி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இது மாதர் சங்கம் கூட பாத்தீங்கன்னா இதை கண்டிச்சிருக்கு. விஜய் நியாயமா பாத்தீங்கன்னா விஜயுடைய மனைவியை தப்பா பேசினா அது விஜய் பேசுற மாதிரி தான். இந்த அடிப்படை புரிதல் கூட விஜய்க்கு இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. இது நான் இதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு பெரிய மனவலியை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷமா ஒரு அடிமை மாதிரி இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வெளியில வந்து வந்துட்டாங்க, இனிமே வந்து எல்லாத்தையும் சொல்லணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க ஒரு பெரிய யூடியூப் சேனல், இன்னைக்கு இருக்கிற பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய மன வலிகளை நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு நீண்ட பேட்டி அவங்க கொடுக்க போறாங்க. மிக விரைவில் வந்து அந்த பேட்டி வந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்பத்தகுந்த ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு பேட்டியை வந்து சங்கீதா கொடுத்து முடிச்சிட்டாங்க. 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பா 2 மணி நேரம் ஒளிபரப்பாகிற மாதிரி ஒரு பேட்டியை சங்கீதா வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு, ஒரு பிரபலமான நெறியாளருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து மிக விரைவில் வந்து யூடியூப்ல வரப்போகுது. அதாவது அதுல என்னன்னா அவங்க ஏன் அந்த பேட்டியை கொடுக்குறாங்க, அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும். விஜய் பத்தின எல்லா விஷயங்களையுமே வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த நாட்டின் பாதுகாவலனா இருப்பேன், நான் வந்து முதலமைச்சரா வந்தேன்னா எல்லாரையும் வந்து நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஸ்டேட்மெண்ட்களை வந்து இன்னைக்கு பல மேடைகள்ல வந்து விஜய் பேசிட்டு வர்றார். தொடர்ந்து அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் போறாங்க, குறிப்பா இளைஞர்கள் கூட்டம் போறாங்க, பெண்கள் வந்து போறாங்க. அதனால வந்து ஒரு மனைவி அவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்க, அதாவது விஜயனுடைய மனைவின்னும் போது அந்த அங்கீகாரம் உள்ள ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த இந்த அநியாயங்கள், இந்த குமுறல்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்து அதை வந்து இந்த நேரத்துல கொடுக்குறாங்க. எலெக்ஷன் நேரத்துல ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் நேரத்துல அவரை பத்தின முழுமையான விஷயங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியா அவங்க சொல்ல விரும்புறாங்க. உண்மையா சொல்ல போனா சங்கீதாவை நம்ம பாராட்டணும். ஏன் அப்படின்னா ஒரு தைரியமா வந்து ஒரு பெண்ணு அவங்க வெளியில வந்திருக்கிறாங்க. அவங்க வெளியில வந்தது மட்டும் இல்ல, அது வெளியில வந்த தருணம் ரொம்ப முக்கியம். 2 மாசம் கழிச்சு எலெக்ஷன் முடிஞ்சோன்னு இதை வழக்க தொடுக்கலாம்ல, ஏன் இன்னைக்கு வந்து இந்த வழக்க தொடுக்கிறாங்க, ஏன் இன்னைக்கு வந்து இது பேச்சு பொருளா மாத்திருக்காங்க? அப்ப அவங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறாங்க. அது இந்த வழக்குல பல விஷயங்களை சொல்ல முடியாது, ஏன்னா அது கோர்ட்டு, அது இன் கேமரால தான் வந்து விசாரணை நடத்தணும்னு அவங்க கேட்டுக்கிறாங்க அந்த மனுவில். அப்படி இருக்கும்போது தன்னுடைய
வழிகளை அது ஓப்பனாவே வெளிப்படுத்திடணும், சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட பலவிதமான ரகசியங்கள், விஜய் பத்தின பலவிதமான ரகசியங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 6 வருஷத்துல அவங்க வந்து இந்த எப்படி சொல்றது, டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்காங்கல்ல, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிட்ட விஜய்க்கே தெரியாம அவங்க வந்து ரகசியமா இந்த நடிகையோட விஜய் எங்கெங்க போறாரு, அவங்கள பத்தின ஆவணங்கள், அவங்கள பத்தின புகைப்படங்கள், எங்க ஒன்னா தங்கினாங்க, எங்கெங்க ஒன்னா சாப்பிட்டாங்க, எப்படி வந்து ஒரே வீட்டுல இருந்தாங்க, இந்த மாதிரியான ஆதாரங்களை வந்து அதாவது போட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒன்னா ஃபிளைட் டிக்கெட்ல புக் பண்ணி ஒரு ஹோட்டல்ல தங்கினது, ஹோட்டல்ல தங்கினதுக்கான ரெக்கார்ட்ஸ், ஃபிளைட் டிக்கெட் போனது வந்தது, டிராவலிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க வச்சிருக்கிறதுனால, இந்த ஆதாரங்களை வந்து அவங்க வெளியிடணும்னு நினைக்கிறதுனால, இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ண ஒரு 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து இதை சொல்லியே ஆகணும் அவங்க நினைக்கிறாங்க, அதை வந்து ஒரு வீடியோவா அவங்க கொடுத்துட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது முடிச்சது வந்து விஜய் சார்ந்தவர்களுக்கு தெரிஞ்சு இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா, இந்த வீடியோவை வெளியிட வேண்டாம், இம்மீடியட்டா நாங்க உங்களுக்கு 300 கோடி ரூபாய் பணம் தரோம். இம்மீடியட்டா உடனே பாத்தீங்கன்னா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம, எந்த நிபந்தனையும் இல்லாம 300 கோடி ரூபாய் பணம் தரோம், நீங்க இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சங்கீதா அவங்க அங்கீகாரம் உள்ள மனைவி, அவங்க கோர்ட்ல போட்டுருக்காங்க. அவங்களுக்கான ஜீவனம்சம், அவங்களுக்கான அலிமணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே அது கிடைக்கும். அது தனி கதை. கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் வந்து விஜய்க்கு இருக்கு. இந்த 7500 கோடி ரூபாயில ஒரு மனைவி 28 வருஷம் வாழ்ந்தவங்க, 2 குழந்தைங்களுக்கு தாய், விஜயினுடைய குழந்தைங்களுக்கு தாய்னும் போது அவங்க நிச்சயமா அதுல அட்லீஸ்ட் பாதியாவது கொடுக்காம வந்து நிச்சயமா அந்த வழக்குல இருந்து வர வெளியில போக மாட்டாங்க. அது கேட்கறது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இந்த பணத்துக்காண்டி தான் இந்த இவங்க வந்து இத்தனை நாள் வந்து விஜயோட இருந்தாங்களா, அப்ப விஜயை வந்து பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் சோசியல் மீடியால பேசுறாங்க. ஆனா அது தப்பு. அதாவது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன 48 வயசு தானே, இப்ப வந்து 48 வயசுல இந்த வாழ்க்கையே வேணாம்னு நினைக்கிறாங்க. விஜய் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நடிகரா இருக்காரு, சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அவரே சொல்றாரு, கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு. அரசியல்ல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, போற இடங்கள்லாம் பெரிய கூட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கணும் போது அப்படிப்பட்ட ஒரு பிரபலம் தமிழ்நாட்டில் விஜய் ஒரு பிரபலம் தானே, பெரிய ஒரு மக்களால் அறியப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு பிரபலமா தானே இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மனைவி அங்க என்கிற அங்கீகாரம் இருக்கு அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அது வேண்டான்னு ஒரு பொண்ணு உதறிட்டு போறாங்கன்னா, அப்ப எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு தூரம் அவங்க மன வழிபட்டிருக்கும் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அதனாலதான் அவங்களுடைய ஆதாரங்களை எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வரணும். இந்த நேரத்துல மக்களுக்கு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க குடும்பத்துல இருந்து மனைவியே சொல்லும் போது அது அழுத்தமா இருக்கும், ஆதாரபூர்வமா இருக்கும். அதனால அவங்க இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்ல போறாங்க. ஆனா சொல்ல விடாம ஒரு பேச்சுவார்த்தை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கல்ல, இந்த வழக்கை நீங்க வாபஸ் வாங்குங்க, உங்களுக்கு எத்தனை கோடி வேணும், 2000 கோடி 3000 கோடி கூட கொடுத்து நாங்க உங்களுக்கு செட்டில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. 2 விதமான பேச்சுவார்த்தை. மனைவி கிட்டே பேரம் பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இனிமே அந்த நடிகையோட தான் வாழ்வேன். அவர் சொல்றாரு, நான் இனிமே அந்த நடிகையோட தான் வாழ்வேன், அந்த நடிகையை விட்டு நான் வரமாட்டேன், இனிமே எனக்கு வந்து அந்த நடிகை தான் எல்லாமே, அந்த நடிகை தான் என்னுடைய வாழ்க்கை, இனி எதிர்காலம் அந்த நடிகை தான் அப்படின்றது தீர்மானமா அவர் சொல்றாரு. அவர் மனைவிட்டே சொல்றாரு. அதனாலதான் பல வாக்குவாதங்கள் முத்தி, அதாவது மனைவி, மகன், அப்பா, இந்த 3 பேரையும் ஒன்னா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு பையன் அன்னைக்கு அந்த நடிகருடைய வீட்டுல இல்ல. நீங்க ஆடி காரு, பென்ஸ் காரு, BMW காரு, லம்பாகினி காரு, இன்னும் என்னென்ன எங்க இருந்து வேணாலும் இம்போர்ட் பண்ணி எதை வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். ஆனா அதை அணிவிக்கிறதுக்கு இருக்கிறது வாரிசு தானே, உங்க வாரிசு தானே. அந்த வாரிசு அணிவிக்காம அந்த வீட்டை விட்டு அந்த வாரிசை நீங்க வெளியில அனுப்பிச்சு விட்டீங்க. அவர் ஏதோ ஒரு பிளாட்ல இருக்காரு. இப்ப அசோக் நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு தனி பிளாட்ல இருந்துகிட்டு அவர் தனியா அந்த சிக்மான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு அவர் தனியா இருக்காரு. அவங்களுடைய விஜயனுடைய மனைவி அவங்க தனியா மேல் வீட்டுல தனியா இருக்கிறாங்க. அவங்க யாரோ சமையல்காரங்க சமைச்சு போடுறாங்க, அவங்க தனியா சாப்பிட்டு தனியா இருக்காங்க. அவங்களுக்கு வெளியில போறதுக்கு கார் கொடுக்கறது இல்ல, எங்கேயுமே அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கறது இல்ல, தேவையான பணம் கொடுக்கறது இல்ல, அடிமை மாதிரி நடத்துறார். ஒரு நாட்டுக்கு தலைவரா வரணும்னு நினைக்கிறவர், இவ்வளவு தூரம் வந்து சட்டம் பேசக்கூடியவர், இந்த அடிமைத்தனமா ஒரு மனைவியை நடத்துறதுங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அதான் சொல்றேன்ல, அந்த நடிகை தான் இனி எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்
இனிமே இந்த வாழ்க்கை வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது உண்மை முகத்தை வந்து சாயத்தை வெளுக்க வச்சணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து நீங்க பாருங்க, நடக்க போற கூத்துக்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வினோதமான பல விஷயங்கள், இன்னும் வந்து ஆச்சரியப்படக்கூடிய பல தகவல்கள் வந்து விஜய் பத்தி வருது. ஆதாரங்களோட வந்து மனைவி வெளியிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பேட்டி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மிக பரபரப்பா ஆக போகுது. தமிழ்நாட்டு வரலாறுல இந்த அரசியல்ல விஜய் வந்து பேசப்படுறாரோ இல்லையோ, இந்த பொண்டாட்டி சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பேசப்பட போறாரு. நிச்சயமா இது ஒரு பரபரப்பான வழக்கா கண்டிப்பா மாறப்போகுது. இப்போ ஒருவேளை அந்த பேட்டி வெளியே வரும் அப்படின்னா அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா எப்படி சார்? நிச்சயமா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காவே விஜய்க்கு யாரும் ஓட்டு போட போறது இல்ல. விஜய் நிச்சயமா வந்து தனிச்சு நிக்கிறோம் அப்படிங்கிறாரு. தனிச்சு நிக்கல, தனிச்சு விடப்பட்டிருக்காரு. யாருமே வந்து கூட்டணிக்கு வரல. எங்களோட யாராவது கூட்டணிக்கு வந்தா நாங்க ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்துல பங்கு எல்லாம் வந்து கோவி பார்த்தாரு. அதாவது நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, தஞ்சாவூர் அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வந்துருவாங்க, ராகுல் காந்தி அதை தான் விரும்புறாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா வந்து விஜய் வந்து நம்பினாரு. ஆனா அந்த மீட்டிங் அங்க நடக்கும் போது இங்க வந்து டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி வந்து கையெழுத்தாயிருச்சு. அதனால இன்னி யாருமே இல்ல. 234 தொகுதியிலையும் யாருமே இல்ல. ஆளே இல்லாத டீ கடையில இவர் தனியா டீ ஆத்த போறாருன்னு நினைக்கிறேன். இதுதான் அதான் சொல்றேன்ல, இந்த உண்மைகளை கொண்டு வரதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அது நம்ம ரொம்ப பாராட்டணும். உண்மையாலுமே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு பெண் யார் அப்படின்னா இந்த இடத்துல சங்கீதா தான். ஆனா அந்த சங்கீதாவை விஷுவல் வாரியர்ஸ், அவங்களுடைய அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமா சோசியல் மீடியால எந்த அளவுக்கு தரைக்குறவா பேச முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ அவங்களோட கேரக்டரை டீஃப்ரேம் பண்ணி பேசுறாங்க. ஒரு 28 வருஷங்க ஒரு மனைவியா இருந்திருக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது சங்கீதாவுடைய திமிரு, ஆடம்பரம், தம்பட்டமான ஒரு கால் மேல கால் போட்டு உட்கார்றது, அகம்பாவமான பேச்சு, இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? 28 வருஷமா அந்த பெண் வந்து ஒரு குடும்ப பெண்ணா, ரொம்ப மரியாதைக்குரிய பெண்ணா, இந்த தமிழ்நாட்டு மருமகளா அழகா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி அவங்களுடைய கேரக்டரை வந்து தப்பா பேசி டீஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு வேற யாரையோட தொடர்புல எல்லாம் இருக்கு, அவங்களுடைய கேரக்டரை தப்புங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இது விஜய்க்கு அசிங்கமா இல்லையா? இது விஜய்க்கு முழுக்க அசிங்கம். தாலி கட்டின மனைவியை பத்தி இன்னொருத்தன் தப்பா பேசுறான்னா அங்க நீங்க அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போடணும். செய்யாதீங்க, என்னுடைய மனைவியை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு அவங்க ஒரு ட்வீட் போடணும். ஆனா எதையுமே வந்து விஜய் செய்ய தவறு. ஒரு பக்கம் வந்து இது அமைதி காக்குறாரு, இன்னொரு புறம் வந்து அவங்க சொன்ன அந்த நடிகை வந்து விஜய் அவர்கள் மீது கோவப்பட்டாங்க, என்ன இப்படிலாம் பேசுறாங்க, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்லாம் வந்து சண்டை போடுறதால ஒரு தகவல் இருக்குது. அதெல்லாம் உண்மையா சார்? ஆமா, நிச்சயமா அவங்க கேட்க தானே செய்வாங்க. அதாவது வந்து பாருங்க, கட்டின பொண்டாட்டியே வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. கட்டின பொண்டாட்டி, 2 குழந்தைங்க இருக்கு, அந்த மொத்த குடும்பம் விஜய் மனைவி சங்கீதா, 2 குழந்தைங்க, எல்லாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பம், அந்த கட்டமைப்பே பாத்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள பூந்து உடைச்சு சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அந்த நடிகை, நம்ம பேர் சொல்ல வேண்டாம், அந்த நடிகை யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நடிகை இப்ப கோவப்படுறாங்களாமா, நான் ஒரு பேட்டி கொடுக்கட்டுமாங்கிறாங்களாம். அதாவது கொடுத்தா தெரியும். அந்த நடிகை இப்ப இன்னைக்கு வந்து பொதுத்தளத்துல வந்து அவங்கள பத்தி பேர் சொல்லி குறிப்பிட்டு சில பேர் பேசுறாங்க, பேர் சொல்லாமலும் பேசுறாங்க. ஆனா யார் அந்த நடிகைங்கிறது எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையாவே தெரியும். அவர் யாரோட வந்து ஒரு தனி விமானத்துல ஒன்னா பயணம் பண்றாரு, யாரோட வந்து வெளிநாடுகளுக்கு போறாரு, யாரோடைய எந்த நடிகையினுடைய நாயோட பிறந்த நாள் பாருங்க, எவ்வளவு நடிகையுடைய நாயோடைய பிறந்த நாளுக்கு இவர் போய் வந்து கேக்கு வெட்டி ஹாப்பி பர்த்டேன்னு ஊட்டுறாருன்னு நினைக்கிறேன் நாய்க்கு. இப்ப என்ன மாதிரி இவரை வந்து நம்ம எடை போடுறது? இப்படிப்பட்ட ஒரு குணநலங்கள் உள்ள ஒருத்தரை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைவனா ஏத்துக்கிறது? தலைவனா நீ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா தலைவன் தான், தலைவனா ஏத்துக்கிறது. அந்த நடிகையை அவங்க கோவப்படுறாங்களாமா. அதாவது கோவப்பட வேண்டியது நியாயமா பாத்தீங்கன்னா மனைவி சங்கீதா வந்து கோவப்படணும். ஆனா அவங்க வந்து வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா பாத்தீங்கன்னா என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? ஒரு சாரார் அந்த நடிகையை வந்து கடுமையா வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு சோசியல் மீடியால, அதை ஏன் கேட்க மாட்டீங்களா? அதை வந்து அதுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், பேபி கவலைப்படாதீங்க பேபி, கவலைப்படாத பேபி. அதாவது வந்து நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன்னா, ஆட்சி மினிஸ்டர்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு முதலமைச்சர், யாரு விஜய் ஆண்களுக்கு முதலமைச்சர், அந்த நடிகை வந்து நீ வந்து பெண்களுக்கு முதலமைச்சர். ஏன்னா அவர் தான் இப்ப எல்லாத்தையும் பிரிக்கிறாரு, ஆண்கள் பெண்கள் தனித்தனியா பிரிக்கிறாருல்ல. இப்ப ரேஷன் கடை வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தனி ரேஷன் கடை, பெண்களுக்கு தனி ரேஷன் கடைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காருல்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இனிமே வந்து விஜய் ஜெயிச்சா தமிழ்நாட்டுல 2 முதலமைச்சர். எப்படி
2 ஆண்களுக்கு முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர், ஆமா, பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு முதலமைச்சர், பெண்களுக்கு ஒரு முதலமைச்சர். அப்படி பார்த்தா அவர் வந்து ஒரு முதலமைச்சர், அந்த நடிகை வந்து பெண்களுக்கு முதலமைச்சர். நல்லா இருக்குல்ல? இல்ல சார், அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில கூட அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆ, என்னோட ஆசை வந்து பாத்தீங்களா அந்த chief minister பேட்டி? ஆகணும். உங்களோட ஆசை என்ன அப்படின்னதுக்கு சிஎம் ஆகணுமா? எப்படி? நான் சிஎம் ஆகணும். சிஎம்னா என்னன்னு மீனிங் தெரியுமா உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அதாவது ஒரு ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த பதவிக்கு யார் யார் ஆசைப்படுறதுன்னே கிடையாதா? அதாவது இந்த சந்தானம் சொல்லுவாரா இல்ல விவேக் சொல்லுவாரா? சந்தானம் தானே. அதாவது நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டைக்கில இருக்கிற சொரிநாய்க்கு தான் கிடைக்கணும்னா யார் என்ன செய்ய முடியும்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நடிகை வெளிப்படையா வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே சிஎம் ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன போற வழியில இந்த பீச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதா இல்ல வந்து பானிபூரி இல்ல வந்து இந்த மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றதான்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. சிஎம்ங்கிறது வந்து அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது குழந்தைங்க பீச்ல பாத்துருப்பீங்க, அப்பாட்ட கேட்கும் பலூன் வேணும்ப்பா, அப்பா பலூன் 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 அப்படின்னு அப்பா அம்மாவை நெச்சரிக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இப்ப சீஃப் மினிஸ்டர் வேணுமா? எப்படி ஆசைப்பட்டீங்களா? அதான் சொல்றேன்ல, இப்ப தேன் கூட்ட தொட்டவன் பிறங்கையை நக்காம விட மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிதான் அவங்க வந்து அது இன்னைக்கு அந்த நடிகரை வந்து பிடிச்சிட்டதுனால அந்த நடிகர் வந்து இன்னைக்கு பெரிய செல்வாக்கோட இருக்காரு. அந்த நடிகர் வந்து நாளைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு. அவங்க கணக்கு நான் சொல்றேன். அந்த நடிகர் எப்பவுமே சீஃப் மினிஸ்டர் ஆக போறது இல்லை. என்னைக்குமே வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆறி போன வடை தான், அது யாரும் வந்து எடுத்து சாப்பிட முடியாது. ஊசி போன வடைன்னு கூட சொல்லலாம், அது வேஸ்ட். ஆனா அவங்க நினைக்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு, நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் மனைவி ஆயிடுவோம். சீஃப் மினிஸ்டர் மனைவி இல்ல, துணை முதலமைச்சர். ஏன் துணை முதலமைச்சர்? நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு முதலமைச்சர், பெண்களுக்கு ஒரு முதலமைச்சர்னு நம்மளும் வந்து இந்த தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் எவ்வளவு கேவலமா போச்சு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல முதலமைச்சர்ங்கிறது அதாவது வந்து அண்ணா இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு. எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து முதலமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க, மரியாதைக்குரிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த நடிகர் ஆசைப்படுறதாவது பரவாயில்லைங்க, பொறுத்துக்கலாம். ஆனா இந்த அம்மா ஆசைப்படுறதுங்கிறது இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? அதாவது கேலி கூத்தாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற வேலை தான் இதெல்லாம். நீங்க சொல்றத பார்த்தா இந்த எலெக்ஷன்ல சென்னையில ஒரு தொகுதியில போட்டி போடுவாங்க போலயே சார். நிச்சயமா தொகுதியில போட்டி போடுவாங்க, நிச்சயமா தொகுதியில போட்டி போடுவாங்க. அவரு அதாவது வந்து அதாவது நாளைய முதல்வர் அவர் நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து அமோகமான ஆதரவு கொடுத்து பாத்தீங்கன்னா டெபாசிட் அப்படி பெரிய டெபாசிட்டோட வந்து ஜெயிச்சு வர போறாரு. இந்த அம்மா பாத்தீங்கன்னா அவங்க நிக்கிற தொகுதியில வந்து யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள வந்து ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணி டெபாசிட் இல்லாம பண்ணி இந்த அம்மா ஜெயிச்சு வர போறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் தம்பி. இந்த மாதிரி போச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதாவது இதெல்லாம் எப்படின்னா அசிங்கம். இது இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு, அதுதான் நம்ம வேதனை இருக்கிறதுலே. பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து படித்த பண்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல இப்படி வந்து அசிங்கமும் கேவலமும் தொடர்ந்து நடந்துட்டு சார். இந்த ஒரு ஜென்மத்துல அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்த ஜென்மத்துல வந்து ஒரு விவசாயியா பிறக்கணும்லாம் வந்து சொல்லியிருக்காரு. விவசாயியா பிறக்கிறதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கணும்? எதுக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கணும்? அந்த பச்சை துண்டு போட்டிருந்தாருல, பாத்தீங்களா? பச்சை துண்டு போட்டிருந்தாலும் அந்த பச்சை துண்டை வந்து தோல்ல கட்டிட்டு பேண்ட்டை மடிச்சு விட்டுட்டு இறங்கலாம். இல்லைன்னா யார்ட்டையாவது பாத்தீங்கன்னா வேட்டி கட்டி வாங்கி கட்டிக்கிட்டு டக்குன்னு சேத்துல டெல்டா தானே போனார், தஞ்சாவூர் பக்கம் தானே போனார், எல்லா பக்கமும் வயல்வெளி தானே, டக்குன்னு இறங்கி நாத்து நட வேண்டியது தானே. சகதிக்குள்ள இறங்கி உங்களுக்கு நாத்து நட்டு இல்லைன்னா விவசாயம் பண்ணா யாராவது வேணான்னு சொல்ல போறாங்களா? நான் என்ன கேட்கிறேன், விவசாயம் பண்றதுக்கு எதுக்குங்க அடுத்த ஜென்மத்துல வந்து விவசாயியோட மகனா பிறக்கணும்? இந்த ஜென்மத்துல நீங்க விவசாயம் பண்ணுங்க, இப்பவே நீங்க விவசாயம் பண்ணுங்க. சீஃப் மினிஸ்டர் ஆசைப்படுறீங்கல்ல, அதாவது விவசாயியை நினைக்காம இவர் வந்து ஒரு நாள் கூட கடந்ததே இல்லையா, அவர் தூங்குனதே இல்லையா. எப்படி இவர் சொல்றாரு விவசாயிய நினைக்க? இவர் சாப்பிடுறது பர்கரும் பிஸாவும், ஆனா இவர் பாத்தீங்கன்னா விவசாயி நினைக்கிறாராம். இவர் வந்து ஒரு நாள் கூட அந்த விவசாயத்தை பத்தி நினைக்காம இருந்ததே இல்லையா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அதே எங்க அம்மாக்கே மகனா பிறக்கணும்னு நினைக்கிறேன், எங்க அக்காவுக்கு நான் தம்பியா பிறக்கணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பாவுக்கு நான் மகனா பிறக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நண்பனுக்கு நான் வந்து மறுபடியும் நண்பனா பிறக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அடுத்த ஜென்மத்துல ஒரு விவசாயியோட மகனா பிறக்கிறாராம். ஏன் விவசாயியா பிறங்க, ஏன் மகனா பிறக்கணும்? விவசாயியா பிறந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க வந்து சேத்துல இறங்கி நாத்து நட்டா ஒத்துக்க மாட்டாங்களா? அதான் சொல்றேன்ல, அசிங்கம் கேலி என்னன்னு அது மனசுல அது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் தான், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். இன்னைக்கு எது வந்து ஆக்கப்பூர்வமா பேசியிருக்காரு?
எந்த மேடையிலயாவது ஆக்கப்பூர்வமா பேசியிருக்காரா? எந்த மேடையிலுமே ஆக்கப்பூர்வமா பேசல. இதை வந்து இவர் வந்து ஒரு ஃபிளைட்ல வந்து வேன்ல போய், அது யமன் வாகனம் வேற, ஒரு பையன் பார்த்தீங்களா பாவம், அந்த பையன் வந்து ஒரு 4-5 பேர் அடிபட்டாங்க. அதுல ஒரு பையன் வந்து மூளையில அடிபட்டு ரத்த கசிவு இருக்கு. அந்த விக்னேஷ்ங்கிற பையனுக்கு, அவங்க அப்பா ஒரு பால் வியாபாரி, இன்னொரு பையனுக்கும் அடிபட்டு இருக்கு. 2 பேரும் ட்வின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் முதுகுத்தண்டில் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் சீரியஸா இருக்காரு. எங்க போனாலும் சாவுதான். இது வரைக்கும் வந்து அந்த கட்சி தாவேகாங்கிற கட்சி உலகத்திலே இப்படி ஒரு கட்சி நீங்க பார்க்க முடியாது. 2 வருஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்ச 51 பேர் கணக்கு சொல்றாங்க. 51 பேர் வந்து இது வரைக்கும் அவருடைய மீட்டிங் போனோம். ஒரே மீட்டிங்ல 41 பேர் முடிச்சுக்கிட்டு கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தனித்தனியா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. போற இடத்துல எல்லாம் ஒருத்தர் செத்து போறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்றது இந்த கட்சியை? அப்படி ஒரு ராசியான கட்சி, அப்படி ஒரு நல்ல கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கட்சி. இந்த எலெக்ஷன்ல நிக்க போறாருல, இந்த எலெக்ஷன்ல நின்று இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அவருடைய மேனேஜர் பிடி செல்வகுமார் சொல்லியிருக்காரு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா தப்பி ஓடிடுவார். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இங்க இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது, வெளியில் நீங்க தலையே காட்ட முடியாது. 234 தொகுதியிலையும் நின்று 234 தொகுதியிலையும் தோத்தீங்கன்னா எப்படி நீங்க வெளியில தலை காட்ட முடியும்? அப்புறம் நான் நடிக்க மாட்டேன், ஜனநாயகம் தான் கடைசி படம்ட்டாங்க. அது கடைசி படம்னு சொன்னாங்க. அது கடைசி படம்னு அது எப்ப ரிலீஸ் ஆக போறதுன்னு தெரியல. அதுக்கு சென்சாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் வந்து இனி அதான் சொல்றல, நல்லா போயிட்டு இருக்கு இந்த வாழ்க்கையை நம்மளே வந்து நாரடிச்சுக்கிட்ட கதை தான் இந்த விஜய் கதை. அடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.